Hi friends, welcome back to our channel Fashion Look. இந்த சேனல்ல நீங்க பார்க்குறது பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸ், பியூட்டிஷியன் கிளாஸஸ் அண்ட் மேக்கப் கிளாஸஸ். பியூட்டிஷியன் கிளாஸஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஐப்ரோ தாங்க. ஐப்ரோ ட்ரெண்டிங் தான் ஃபஸ்ட்டு கிளாஸே. பியூட்டிஷியன் கிளாஸஸ் பொறுத்த வரையும் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு. நீங்கள் கற்றுக்க அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்ரோ நீடட் திங்ஸ். ஃபஸ்ட்டு ஐப்ரோ த்ரெட், next eyebrow mirror, next eyebrow comb, next eyebrow scissor, next eyebrow powder, next duster and blending scissor and eyebrow gel. ஐப்ரோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான திங்ஸ் பார்த்துட்டோம். இப்போது ஐப்ரோஸ் எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்போது த்ரெட்டை ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிக்கணும். த்ரெட்டை ரைட் ஹேண்ட் சைடு ஒரு எல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் அந்த எட்ஜஸ் த்ரெட்டை எடுத்து நம்மளோட டீத்தில் லாஸ்ட்டு பிளேஸில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5-8 டைம்ஸ் சுற்றிக்கணும். அதே இந்த சைடு 2 டைம்ஸ் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு சிசர் டைப்பில் கன்வெர்ட் ஆகும். அந்த சிசர் டைப் கன்வெர்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்போது நம்மளோட ஹேரோட பொசிஷனில் அது வைக்கும் போது நம்ம ஷேப் கரெக்டாக தெரியும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஐப்ரோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்கின்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஸ்கின் ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. ஈரப்பதமாக இருக்கும்போது நம்ம ஐப்ரோ த்ரெட்டை போடும்போது ஸ்கின் பீலாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஈரப்பதத்தில் ஐப்ரோ என்றைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் போட்டாலே நம்மளோட ஷேப் அவங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் பவுடர் போடுறீங்கன்னா அவங்களோட ஷேப்பை உங்களுக்கு விசிபிளாக தெரியும் நீங்கள் ஐப்ரோ பண்ணும்போது. சரிங்களா? அப்போ ஷேப் தெரியும் போது த்ரெட்டை வச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஐப்ரோ சிசர் மாதிரி கன்வெர்ட் ஆகிறது கரெக்டாக உங்களோட லென்த்து ஷேப் அழகாக கொடுத்துரும். ஷேப் கொடுக்கும்போது அதே மாதிரி எப்படி எடுக்கணுங்கிறது, இப்போ கஸ்டமரோட ஃப்ரண்ட்டு பக்கம் வலது பக்கம் நீங்கள் எடுக்கும் போது ஐப்ரோ ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு டைரெக்டாக அந்த பொசிஷனில் நீங்கள் எடுக்கணும். அதுவே நீங்கள் இடது சைடு நீங்கள் ஐப்ரோ பண்ணுறீங்கன்னும் போது கஸ்டமரோட பேக் சைடு போயிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட் ஏரியாவில் டவுனில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வலது பக்கம் நீங்கள் எடுக்கும் போது ஃப்ரண்ட் டைரக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் கஸ்டமருக்கு ஃப்ரண்ட் போய் நம்ம எடுப்போம். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐப்ரோ எடுக்கும் போது கஸ்டமரோட பேக் சைடில் போயிட்டு ஃபோர்ஹெட்லேருந்து டவுன் அப் சைடில் நம்ம எடுப்போம். ஃபஸ்ட்டு டவுனில் எடுத்துகிட்டு மேலே எடுப்போம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஒன்ஸ் நல்ல ஷேப் கரெக்டாக வந்திருக்கும் போது ஷேப் என்னென்ன ஷேப் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் ரவுண்ட் ஃபேஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் நம்ம கொடுத்தா அவங்க ஃபேஸ் நல்லா இருக்குன்றது நான் பிக்சராக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ஐப்ரோ பண்ணிக்கலாம். அதேமாரி ஐப்ரோ ஷேப் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்தெந்த ஃபேஸ்க்கு எந்த மாதிரி ஐப்ரோ நம்ம பண்ணால் அழகாக இருக்கும்னு டிசைட் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஒரு ஐப்ரோ தாங்க ஒரு ஃபேஸே அழகாக காட்டும். அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பியூட்டிஷியனாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஐப்ரோஸ்க்கு வராங்கன்னா நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு, மேம் உங்கள் ஃபேஸ் ரவுண்ட் ஃபேஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் ஃபேஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஐப்ரோ சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக இருக்கும். அதே கொஞ்சம் ஓவனாக இருக்குது ஃபேஸ் அவங்களுக்குன்னா நம்ம ஆர்ச்சடு இல்லை ஸ்டெப் ஆர்ச்சடு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்க ஃபேஸ் நல்லாயிருக்கும். அவங்க ஃபேஸ் வடிவத்தை பாருங்கள். வடிவத்தை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு எப்படி ட்ரை பண்ணலான்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இன்னும் செல்ஃப் த்ரெட்டிங் எப்படி பண்ணணும், இல்லை உங்களுக்கு லைவ் கிளாஸில் எப்படி உங்களுக்கு ஐப்ரோ இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா லைவில் எப்படி ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஐப்ரோ பண்ணுறோங்கிறது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.